ஹாய் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு saree கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு saree தாங்க இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது. பட் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளீட் எடுத்து வேர் பண்ணுவோம்ல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 ஸ்டைலில் இந்த சாரியை ட்ராப் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்டைலில் நீங்கள் வேர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டைல் 1 சிங்கிள் ஃப்ளோட்டிங் எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சிங்கிள் ப்ளீட் வந்து வேர் பண்ணுறது வந்து ரொம்பவே டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ளீட் எடுத்து வேர் பண்ணுறது கூட நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிங்கிள் ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க ஒரு பக்கம் வந்து ஷோல்டரில் பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த முந்தானை வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிங்கிள் ப்ளீட் வந்து ரொம்பவே சீக்கிரம் குயிக்காகவே வந்து ட்ரா பண்ணலாம். நம்ம வழக்கமாக வந்து என்ன பண்ணுவோம், உள்சுத்து பகுதியை ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரைட் சைடு உள்ள சொருகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம்ல. ஸோ கண்டிப்பாக அது மாதிரியும் நீங்கள் இந்த சிங்கிள் ப்ளீட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் ப்ளீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து முந்தானை வேணுமோ அதை அப்படியே எடுத்து சிங்கிளாகவே வச்சு நம்ம ஷோல்டரில் வந்து பின் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஃபோல்டு வந்து நீங்கள் சாரீ வந்து உங்களுக்கு முந்தானை வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் நார்மலாக முந்தான ஹைட் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் வழக்கமாக எடுக்கிறத விட கம்மியாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ப்ளவுஸோட ஷோல்டர் பாயிண்ட்டில் வந்து வச்சு பின் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ளீட்லாம் எடுக்கிறப்பவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பேக் சைடு வந்து அந்த ஃபஸ்ட் லேயர் கொண்டு வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரப்போ பேக் சைடில் டு ஃப்ரண்ட் சைடு நீங்கள் கொண்டு வரப்போ நல்லா நீட்டாக இந்த பார்டர் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நல்லா கசகசன்னு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த முந்தானையை இழுத்து ஷோல்டரில் போடுவோம்ல. ஸோ அப்படி பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் ஸ்டொமக் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து சைடில் ரைட் சைடு தள்ளி ஒரு பின் பண்ணணும். ஸோ நீங்கள் இதுக்கு பின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இந்த சென்டர் ப்ளீட் வந்து ஒரு 6 ப்ளீட் 7 ப்ளீட் வரும். ஸோ உங்களுக்கு நிறையா ப்ளீட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு நீங்கள் அந்த அளவு வச்சிங்கனாவே சாரீ வந்து ஒரு 6 7 ப்ளீட் 8 ப்ளீட்டில் தாராளமாகவே நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ எடுத்ததுக்கப்புறமா ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்பாண்டில் கட்டுற சாரீ ட்ராப்பிங் தான். நம்ம ப்ரீ ப்ளீட் எதுவும் பண்ணி நம்ம வேர் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் இப்படி எடுத்ததுக்கப்புறமா சாரீ வந்து நல்லா இப்படி உதறி விட்டிங்கன்னா நல்லா ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி வந்துருங்க. இப்போ பார்டர் எட்ஜு டு எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லா ப்ளீட்டையுமே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து இந்த டாப்பில் வந்து வச்சு பின் பண்ணிடுங்க. இப்போ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற பின் தான். அதனால் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. நம்ம பின் பண்ணினதுக்கு அப்புறமா அதாவது டக்கின் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 10 இன்ச்சு தள்ளி கீழே இந்த இடத்துல இப்போ நம்ம என்னுடைய ரைட் ஹேண்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கல. ஸோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். அந்த பின் மட்டும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இந்த பின் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியில் வந்து பார்த்தா தெரியாது. ஓகே, இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இப்போ சைடு ப்ளீட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் இப்படி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ப்ளீட் இல்லை 3 ப்ளீட் வந்து உங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸ் வரும். ஸோ அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனில் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்புகிற போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ப்ளீட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நல்லா வெர்டிக்கலாக 2 ப்ளீட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2 ப்ளீட்டுக்குமே வந்து 2 சேஃப்டி பின் வச்சு இந்த டாப்பில் வந்து இந்த இடத்துல வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து இவ்வளோ பின் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கசகசம் எடுத்து சொருகிடுவாங்க. ஸோ அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ 2 பின் தானே அந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே சாரீ வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ளீட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே டக்கின் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸஸ் போர்ஷன் இருக்கும் இந்த சாரியோடது. இதை ஒரு சிலவங்க வந்து அப்படியே சைட்லேயே சொருகுவீங்க இல்லையா? ஸோ அப்படி பண்ணாதீங்க. அதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து பேக் சைடு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி சாரியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து உள்ள தெரியாத மாதிரி உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரஃப்பாக ஒரு 3 ப்ளீட் எடுத்து பின் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த 3 ப்ளீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டைட் பண்ணி அந்த இடத்துல ஷோல்டரில் வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சிங்கிள் ப்ளீட் சாரீ வேரிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த சாரியோட இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா? கீழே இருக்கிற இந்த பார்டர் வந்து ஒரு 2, 3 ப்ளீட் இருக்கிற மாதிரி உங்களோட கையோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறக்கு வந்து இன்னுமே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து சிங்கிள் ப்ளீட் சாரீ ரொம்ப டஃப்னு நினைப்பீங்க. பட் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டைல் 2 எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த சாரீ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிராப்பிங் வந்து ரொம்பவே எலிகென்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் கூட. நம்ம நார்மலாக நீங்கள் சிங்கிள் டிராப் சாரீ வேர் பண்ணினதுக்கப்புறமா ஒரு சிலவங்க வந்து ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே எலிகென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரியோட இந்த செகண்ட் பார்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கிற இந்த ஷோல்டர் பின்னில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணணும். ஸோ இந்த டைப் வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்கிற சாரீக்கு இல்லாமல் நம்ம காட்டன் சாரீஸ்லேயே வந்து இந்த பிளைனடு சாரீலாம் இருக்குது இல்லைங்களா? பிளைன் சாரீ வித் பார்டர் மட்டும் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாரீக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணி பாருங்கள். செம்ம ரிச் லுக் கொடுக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் சிங்கிள் ஃப்ளோட்டிங் சாரீ வந்து இன்னுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஃபேஷனாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டைல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஸ்டைல் தான். ஸோ ப்ளீட் எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே வந்து எலிகெண்ட்டாக இருக்கிற இன்னொரு செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எந்த ப்ளீட்ஸுமே நான் வந்து ரிமூவ் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் ப்ளீட் சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை அப்படியே வந்து அந்த ப்ளீட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஷோல்டரில் இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு ப்ளீட்ஸ் மட்டும் ஜஸ்ட் இப்படி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு டைமும் சாரீ ரிமூவ் பண்ணி இன்னொரு சாரீ ஸ்டைல் கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த 3 ஸ்டைலுமே எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.